சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலக வளாகத்தில் தரம் உயர்த்தப்பட்ட மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு எமது செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இந்த அவசர கால செயல்பாட்டு மையம் என்னென்ன மாதிரியான பயன்பாடுகளை தர இருக்கிறது? இது பற்றிய விவரங்கள் என்ன? நிச்சயமாக பேரிடர் காலத்தில் அனைத்து வகையான பேரிடர்களை எதிர்கொள்ளவும் சென்னை தலைமைச் செயலகத்தில் சென்னை எழிலகத்திலிருந்து ஒரு அவசர கால பேரிடர் கட்டுப்பாட்டு மையமானது செயல்பட்டு வந்தது. இந்த பேரிடர் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து மழை, புயல், வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பேரிடர் காலங்களில் அனைத்து துறையுடன் இருந்து, அதாவது தமிழகத்தின் அனைத்து துறைகள் மற்றும் உதவி தேவைப்பட்டால் ராணுவம் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் பல்வேறு துறைகளில் இருந்து மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கான அனைத்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இந்த ஒரு அவசர கால கட்டுப்பாட்டு மையமானது 5.12 கோடி ரூபாய் செலவில் 10,000 சதுரடி பரப்பளவில் 24 மணி நேரமும் செயல்படும் பல்வகை பேரிடர்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை மையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், இந்த மையமானது ஒரு முன்னெச்சரிக்கை மையமாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பேரிடர்களை பொறுத்தவரையில் அது பேரிடர்கள் வருவதை முன்கூட்டியே கணித்து பொதுமக்களுக்கு வானிலை முன்னறிவிப்பை முன்கூட்டியே வழங்கி அவர்களை அந்த பேரிடரிலிருந்து பாதுகாப்பதுதான் இப்போதைக்கு மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக பல்வகை பேரிடர்களுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை மையமாக இந்த மையமான தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த மையத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய தினம் சென்னை எழிலகத்திலிருந்து திறந்து வைத்துள்ளார். மிகவும் முக்கியமாக கூற வேண்டும் என்றால், பல்வகை பேரிடர்கள், அதாவது புயல், மழை, புயல், வெள்ளம், நிலச்சரிவு, பிறகு வெப்பலை உள்ளிட்ட பல்வேறு வகையான இயற்கை பேரிடர்கள் தொடர்பாக முன்கூட்டியே கணித்து பொதுமக்களுக்கு அது தொடர்பான முன்னறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்கும் வகையில் அதிநவீன வசதிகளுடன் இந்த அவசர கால மையமானது அமைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மற்ற இடங்கள்ல குறிப்பா 4 இடம், கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஐடியா இருக்கா சார்? படிப்படியா பண்ணலாம்னு இருக்கோம். நாணய வெளியீட்டு விழா தமிழ்நாடு அரசுடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லியிருந்தீங்க, நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசுடைய ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்திச்சு வந்துச்சு. அமெரிக்க பயணத்துல என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கு சார்? அங்க இருக்க தமிழ் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம் இருக்கா சார்? இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் இருக்கு, எல்லாரையும் பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறத உங்களுக்கு கூப்பிட்டு நிச்சயமா சொல்றோம். நன்றி. தரம் உயர்த்தப்பட்ட மையத்தை முதலமைச்சர் திறந்து வைத்த பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அந்த காட்சிகளையும் பார்த்தோம். வரவிருக்கக்கூடிய அமெரிக்க பயணத்தின் பற்றிய விவரங்களையும் கூட முதலமைச்சர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்திருந்தார். அந்த காட்சிகளையும் பார்த்தோம். 5.12 கோடி ரூபாய் செலவில் 10,000 சதுர அடியில் அவசர கால செயல்பாட்டு மையம் தமிழ்நாடு அரசால் திறக்கப்பட்டிருக்கின்றது. தரம் உயர்த்தப்பட்ட மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தை திறந்து வைத்து முதலமைச்சர் பார்வையிட்டார். இது பல்வகை பேரிடர்களுக்கான முன்னெச்சரிக்கை மையமாக அமையும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே செய்தியாளர்கள் மத்தியில் முதலமைச்சர் பேசிய அந்த காட்சிகள். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு இன்னும் பேருதவியா இருக்குமா சார் இந்த மாதிரியான மையங்கள்? அதுக்காக தான் இது திறந்துருக்கோம். தமிழகத்தில் மற்ற இடங்கள்ல குறிப்பா 4 இடம், கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஐடியா இருக்கா சார்? படிப்படியா பண்ணலாம்னு இருக்கோம். நாணய வெளியீட்டு விழா தமிழ்நாடு அரசுடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லியிருந்தீங்க, நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசுடைய ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை தமிழக அரசு நடத்திச்சு வந்துச்சு. அமெரிக்க பயணத்துல என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கு சார்? அங்க இருக்க தமிழ் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம் இருக்கா சார்? இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் இருக்கு, எல்லாரையும் பார்க்குறோம். பார்த்துட்டு என்ன ரிசல்ட்டுங்கிறத உங்களுக்கு கூப்பிட்டு நிச்சயமா சொல்றோம். பேரிடர் காலங்களில் மக்களுக்கு இன்னும் பேருதவியா இருக்குமா சார் இந்த மாதிரியான மையங்கள்? அதுக்காக தான் இது திறந்துருக்கோம். தமிழகத்தில் மற்ற இடங்கள்ல குறிப்பா 4 இடம், கோயம்புத்தூர், திருச்சி, இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது ஐடியா இருக்கா சார்?
போவோம், படிப்படியாக பண்ணலான்னு இருக்கோம். படிப்படியாக நாணய வெளியீட்டு விழா வந்து தமிழ்நாடு அரசுடைய விழா தான் அப்படின்னு மத்திய அமைச்சர் எல்முருகன் சொல்றாரு. நீங்க அந்த விழா மத்திய அரசுடைய விழான்னு சொல்லியிருந்தீங்க. மத்திய அரசுடைய விழா நீங்க சொல்லியிருந்தீங்க நாணய வெளியீட்டு விழாவை. ஆனா மத்திய அமைச்சர் எல்முருகன் இந்த விழா மாநில அரசுடைய ஏற்பாடு அப்படின்றாரு. மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து தமிழக அரசு நடத்திச்சு வந்துச்சு. அமெரிக்க பயணத்தில் என்னென்ன முக்கியத்துவங்கள் இருக்கு சார்? அங்க இருக்க தமிழ் தொழிலதிபர்களை சந்திக்க திட்டம் இருக்கா சார்? உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.